இந்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அவங்க இன்னும் கூட ஏதோ அறிவிப்பாங்கம்மா, காத்துக்கிட்டே இருங்க. எனக்கு என்னமோ எல்இடி டிவி அப்படின்னு எனக்கு காதல விழுந்தது. எல்இடி டிவியை கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம். அப்ப அரசாங்க பணத்தை வைத்தே பெண்களிடம் ஒரு கட்சிக்கு ஓட்டு வாங்கிடலான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அரசாங்க பணம் தானே, 6550 கோடியை வாங்கி நம்மளெல்லாம் கடனாளி ஆக்கிட்டு மாசம் ஒரு எலெக்ஷனுக்காக 5000 ரூபாய் கொடுத்து விட்டால் அவர்கள் எத்தனை வைன் ஷாப் திறந்தாலும் நம்ம மறந்துடுவோம். அவர்கள் எத்தனை கூலிப்போ போதை பாக்கெட்டுகளை கடைகளில் விற்றால் அதை மன்னித்து விடுவோம். அவர்கள் செய்யும் அந்த துரோகத்தை, பெண்களுக்கு செய்யும் அந்த துரோகத்தை, நம் குழந்தைங்களுக்கு செய்யும் அந்த கொடுமையை மறந்து விடுவோம் என்று நினைத்துதான் 5000 ரூபாய் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. எலெக்ஷன் நேரத்துல இன்னும் கொடுக்குவாங்க, இன்னும் நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் எலெக்ஷன் போது பாத்தீங்கன்னா கடைசி 2 நாள் அப்படியே அல்லோல கல்லோல பண்ணும். கிராமமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஐயோ, எல்லா ஊர்லயும் நைட்டு இரவானா மரத்து கீழே எங்கன்னா வீட்டுல எல்லா அது பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த பணத்துக்காகவும் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தே அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு மறுபடியும் அவங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா இன்னும் அதிகமான ஒயின் ஷாப்புகளை திறப்பாங்க, இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறப்பாங்க, இன்னும் அதிகமாக போதை பழக்கம், அந்த போதை புழக்கம் அதிகமாக இருக்கும் இந்த சமுதாயத்துல. நம்ம பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்கள் போடும் வாக்கு எப்படியா இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நல்லதாக மாற்றக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை தவறாக எழுதுபவர்களுக்கு நீங்கள் மீண்டும் வாக்களித்தால் அது மிகப்பெரிய தவறுதலாக அமைந்துவிடும். அதனாலதான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் கேட்க வந்தது எல்லாம் என்னன்னா, நீங்க எல்லாம் உங்க எல்லாருக்கும் நீங்க கேட்காமையே உங்களுக்காக இந்த சேலத்துல என்ன கொண்டு வந்தாங்க, சிறப்பு மருத்துவமனையெல்லாம் கொண்டு வந்தாங்க. யாரு? மருத்துவர் அன்புமணி அவர்கள் மகளிருக்காக கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள்ல அது ஒண்ணு. 108 ஆம்புலன்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க? மருத்துவர் அன்புமணி தானே கொண்டு வந்தாங்க. உங்களுடைய அண்ணன் தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லா கிராமத்துக்கும் ஓடுதா? மழையா இருந்தாலும் வருது, இல்ல வெயிலா இருந்தாலும் வருது, இல்ல ரோடே இல்லைன்னா கூட ஆம்புலன்ஸ் வருது. இதை கொண்டு வந்தவர் உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான். எதற்காக கொண்டு வந்தாங்க? மகளிருக்காக தான் கொண்டு வராங்க. ஏன்னா பிரசவத்தின் பொழுது ஒரு பெண்ணும் மறுபடி பறக்கிறாங்க இல்லையா? பிரசவத்து போது என்ன ஆயிடும்? திடீர்னு என்ன வேணாலும் பிரச்சனை ஆயிடும். அப்ப ஏதாவது கிராமத்துல இருக்கிறாங்க, வண்டி இல்ல, பக்கத்துல மருத்துவமனை இல்ல, உதவிக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. உதவியில பிரசவத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வெளியில போக முடியுமா? வீட்டுல இருப்பாங்க. வீட்டுல யார் இருப்பாங்க? வேலைக்கு எல்லாம் வெளில போயிடுவாங்க, படிப்பதற்கு பசங்க எல்லாம் வெளில போயிடுவாங்க. வயசானவங்களும் குழந்தைகளும் இந்த மாதிரி உடம்புக்கு முடியாத இருக்க பெண்கள் தான் இருப்பாங்க. அப்ப யார துணைக்கு கூப்பிடுவீங்க? யார துணைக்கு கூப்பிடுவீங்கம்மா? போன் போட்டு அவங்க வரத்துக்குள்ள 3 மணி நேரம் கூட ஆயிடும். எல்லாம் வேலைக்கு எங்கேயா போயிட்டு இருப்பாங்க, டவுனுக்கு வந்துட்டு இருப்பாங்க, இல்ல வெளியூர் போயிருப்பாங்க. அவங்க லீவ் போட்டு வரத்துக்குள்ளே 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். அப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அதனாலதான் 108 ஆம்புலன்ஸ் போட்டவுடனே 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல அருகில் உள்ள மருத்துவமனை கொண்டு போகுது. இந்த திட்டத்தை உங்களுக்காக கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதே போல ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி, அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு, அவர் ஒரு டாக்டர். அதனால இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு உங்களுக்காக கொண்டு வந்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்க அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க செய்திருப்பாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி, அது தெரியும் இல்லையா? முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஒரு ஊசியை தான் எல்லாருக்கும் போடுவாங்க. அது அந்த மழுங்கினா கூட போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வலிக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு போட்ட ஊசியை தூக்கி கீழே போட்டுறாங்க. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இது நடக்கும், அரசு மருத்துவமனையில நடக்காது. ஆனா இன்னைக்கு அரசு மருத்துவமனையில ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், இலவச மருத்துவ சிகிச்சையில கூட ஒரு முறை பயன்படுத்தி உங்களுக்கு போட்ட ஊசியை இன்னொருத்தருக்கு போட மாட்டாங்க. ஜுர நோயாளிக்கு போட்ட ஊசியை நம்ம குழந்தைக்கு யாரும் போட முடியாது, தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஜுரம் இருந்ததுன்னா அந்த ஜுரம் அடுத்தவங்களுக்கு தொத்திக்கும். அப்ப தொற்று நோய் அதிகமாகி குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நிறைய குழந்தைங்க அதனால பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிடுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கு. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது. பெண்கள் யாராவது சிகரெட் பிடிச்சி பார்த்திருக்கமா? கிடையாது.
ஆண்கள் பிடிப்பாங்க, எங்க பிடிச்சி நம்ம முகத்து மேலேயே விடுவாங்க. பேருந்து பயணமா இருக்கட்டும், ரயில் பயணமா இருக்கட்டும், சினிமா தியேட்டரா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் புகையா சுத்திட்டு இருக்கோம். ஆனா இப்ப கிடையாது. அதை தடுத்து நிறுத்தி ஒரே நாள்ல சட்டம் போட்டு தடுத்து நிறுத்திட்டார். ஏன் தெரியுமா? பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவங்க புகை பிடிப்பதில்லை, ஆனா அந்த புகையில வர நச்சு காற்றை அவர்கள் சுவாசிக்கிறார்கள். குழந்தைங்களுக்கு புகைப்பழக்கம் கிடையாது, புகைப்பிடிக்கும் பழக்கம். ஆனா அந்த சிகரெட் புகையில் இருக்கக்கூடிய கேன்சர் நச்சு காற்றை குழந்தைங்களுக்கு தெரியாம சுவாசிக்கிறாங்க, பெண்களும் சுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டமே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பொது இடங்களில் பெண்கள், குழந்தைகள், இன்னும் எல்லாரும் பொது இடங்களில் கூடுகின்ற இடங்களில் புகை பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வரார். இப்படி அத்தனை திட்டங்களும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க எல்லாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளதான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அவர்கள் கொடுக்கும் 5000 ரூபாய்க்கும் மனசு மாறிடாதீங்க. மனசு மாறிட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்களுடைய தலையெழுத்து அவங்க தப்பா எழுதிடுவாங்க. நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக அண்ணன் அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்க வேண்டும். உங்க சகோதரியா, உங்க வீட்டு பிள்ளையா, அவர் எத்தனையோ உங்களுக்கு செய்திருக்கிறாரு, இன்னும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதனால அவருடன் நீங்கள் எல்லாம் சகோதரிகள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளதான் வந்தேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? சரிம்மா. அதனால்தான் நீங்க அண்ணன் அன்புமணியுடன் நீங்கள் எல்லாம் சகோதரிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இனி கேட்டுக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. அதுல நீங்க எல்லாம் போட்டி போடணும். உள்ளாட்சி தேர்தல் வந்தா பெண்களுக்கு மிகப்பெரிய சக்தி. ஏன்னா உள்ளாட்சியில வார்டு மெம்பர், கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், நகர சேர்மன், எது வேணாலும் ஆகலாம். பெண்களுக்கு தான் 50% வாய்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50-60%, 70% கூட சொல்லலாம், பெண்கள் தான் இந்த மாநகராட்சியிலையும் இந்த உள்ளாட்சியில பதவியில இருக்கிறாங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது நீங்க எல்லாம் உங்களுடைய பகுதியில போட்டி போட்டு ஜெயித்து உங்க பகுதிக்கு நல்லதை செய்து கொள்ளுங்கள். ஏதாவது சாராய கடை இருந்தா அடிச்சு உடச்சு போட்டுடணும் இதெல்லாம். ஆனா நம்மளுடைய ஆட்சி வந்தா கண்டிப்பாக சாராய கடைகளை இழுத்து மூடுவோம். இந்த போதை பழக்கத்தை ஒரே நாள்ல தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து கட்டுவோம் என்று சூழலித்திருக்கிறார் உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள். கண்டிப்பாக அதை நாம் செய்து காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை இவ்வளவு பொறுமையாக கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் ஒருத்தர் கூட கலையில சந்தோஷமா வேற கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை புடிச்சுதா? புடிச்சிருக்கு, அதனால உட்காந்து கேட்டு இருந்தீங்க. போறச்சுன்னா கிளம்பிட்டு இருப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்ககிட்ட பேச ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாரும் தலையாட்டி ஆமா இல்ல அப்படின்னு பதில் சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம 2 பேரும் எல்லாரும் ஒரே ரூம்ல உட்காந்து பேசுற மாதிரி தான் இருந்தது. அதனால எனக்கும் ரொம்ப உங்களிடம் பேசுவது ரொம்ப மனசுக்கு பிடித்திருந்தது, நிறைவாக இருந்தது. உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்மா. பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒருத்தரும் பிரச்சார பீரங்கியாக இருந்து இதை ஊர்ல போய் சொல்லணும். அண்ணன் அன்புமணி பின்னால்தான் நம்ம நிக்கணும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதை அன்போடு உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.